நோவாவின் சந்ததியினர் ஏன் எப்பொழுது மற்ற கடவுள்களை வணங்கத் தொடங்கினர்? அடுத்ததாக, கடவுள் ஏன் ஆபிரகாமை அழைத்தார்? அடுத்ததாக, ஆபிரகாமுக்கு கடவுள் கொடுத்த வாக்குறுதிகள் என்ன? அதை அவர் எவ்வாறு நிறைவேற்றப் போகிறார்? அடுத்ததாக, யூதர்கள் இயேசுவை ஏற்கவில்லை என்றால் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தில் அவர்களுக்கும் பங்கு இருக்குமா? அவர்கள் பின்னர் ஏற்றுக்கொண்டால் அவர்களின் பங்கு என்ன? இந்த காணொளி கேள்வி பதில் தொடர் பட்டியலில் 20வது காணொளியாக சேர்க்கப்பட்டுள்ளது. நோவாவின் காலத்து பெருவெள்ளத்திற்கு பின்னர் கடவுள் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று கூறினார். அதற்கு ஏற்றவாறு அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆனால் அவர்கள் சிதறாதபடிக்கு சினையார் என்ற பகுதியிலே சேர்ந்து வாழ்ந்து தங்களுக்கு ஒரு நகரத்தையும் ஒரு கோபுரத்தையும் பேரையும் உண்டு பண்ணுவோம் என்று கடவுளுக்கு விரோதமாக கலகம் பண்ணினார்கள். ஆகையினால் கடவுள் பேலேகினுடைய நாட்களில் அவர்களை பூமி மீதெங்கும் சிதறடித்தார். இதற்கு பின்னர் ஆபிரகாமை அழைப்பதற்கு முன்னரும் பின்னரும் பூமி மீதெங்கும் மற்ற கடவுள்களை வணங்கும் வழக்கம் காணப்படுகிறது என்று முந்தின காணொலியிலே பார்த்திருந்தோம். மேலும் இந்த பகுதியிலிருந்துதான் நோவாவினுடைய சந்ததியினர் ஏன் எப்பொழுது மற்ற கடவுள்களை வணங்கத் தொடங்கினர் என்ற கேள்வி எழுகின்றது. பின்னாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களை தமக்கு சொந்தமான ஜனமாக தெரிந்து கொண்ட பொழுது அவர்களிடம் வானத்தின் சர்வ சேனைகளாகிய சந்திர சூரிய நட்சத்திரங்களை வானத்தின் கீழங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஏற்படுத்தினேன் என்று குறிப்பிடுகின்றார். ஆகையினால் நீங்கள் அவைகளை தொழுது சேவிக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று குறிப்பிடுகின்றார். அப்படியென்றால் அவரால் படைக்கப்பட்டவைகளை வணங்கும்படி ஏற்படுத்தினார் என்றால், ரோமரினுடைய 1ஆம் அதிகார பகுதிகளிலே தேவனை அறிந்தவர்கள் அவருக்குரிய கனத்தையும் அவருக்குரிய நன்றியையும் செலுத்தாமல் இருந்து தங்களுடைய சிந்தையினாலே வீணராகி அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகியவைகளை தங்களுடைய கடவுள்களாக மாற்றிக்கொண்டார்கள் என்று குறிப்பிடுகின்றார். இதனால் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார் என்று குறிப்பிடுகின்றார். இதனால்தான் கானான் தேசத்தில் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்திவிடப்பட்ட ஜனங்கள் தங்களுடைய கடவுள் வழிபாட்டில் சகலவித அருவருப்பான காரியங்களை செய்தார்கள் என்று வேதத்திலே குறிப்பிடுகின்றார். ஆகையினால் தேவனுக்குரிய கனத்தை ஜனங்கள் அவருக்கு கொடுக்காமல் தங்கள் இருதயத்திலே கடினப்பட்டு தங்களுக்கு கடவுளின் படைப்புகளை தங்களுக்கு கடவுள்களாக மாற்றிக்கொண்டார்கள். இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்ளலாம் என்றால், இந்த ஜனங்கள் தங்களுடைய மன கடினத்தினாலே மற்ற கடவுள்களை வணங்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். அப்படியென்றால் இது எப்பொழுதிலிருந்து நிகழ்ந்திருக்க வேண்டும்? பேலேகினுடைய நாட்களில் ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆபிரகாமினுடைய நாட்களில் மற்ற கடவுள்களை வணங்குவதை நாம் பார்க்கின்றோம். அப்படியென்றால் இந்த ஜனங்கள் சிதறடிக்கப்பட்ட பிறகு மற்ற கடவுள்களை வணங்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். இதிலிருந்து நோவாவின் சந்ததியினர் ஏன் எப்பொழுது மற்ற கடவுள்களை வணங்கத் தொடங்கினார் என்கிற பொழுது, சினையார் பகுதியிலே வாழ்ந்த ஜனங்கள் கடவுளுக்குரிய கனத்தை கொடுக்காமல் அவருக்கு எதிராக கலகம் செய்தனர். ஆகையினால் அவர்கள் ஒன்று சேராதபடிக்கு அவர்களுடைய மொழியை தாறுமாறாக்கினார். அவர்களை சிதறடித்தார். அதன் மூலமாக பூமியை நிரப்பும்படியான தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றினார். அதன் பிறகு இருதய கடினம் கொண்ட இந்த ஜனங்களை மற்ற கடவுள்களை வழிபடும்படி அனுமதித்தார். அடுத்ததாக, கடவுள் ஏன் ஆபிரகாமை அழைத்தார்? நாம் பார்த்த வண்ணமாக கடவுளிடமிருந்து தங்களை தூரமாக்கி கொண்ட ஜனங்களை மீண்டும் தம்மிடம் கொண்டு வருவதற்காக ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். அடுத்ததாக, ஆபிரகாமுக்கு கடவுள் கொடுத்த வாக்குறுதிகள் என்ன? அதை அவர்
எவ்வாறு நிறைவேற்றப் போகிறார்? ஊர் என்கிற கல்தேயர் பட்டணத்திலிருந்து ஆபிரகாமை அழைத்த நேரத்தில், நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி சினையார் பகுதியிலே வாழ்ந்த ஜனங்கள் தங்களுக்கு ஒரு பெயர் உண்டாக்க வேண்டும் என்று நினைத்த வண்ணமாக உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்றும் பூமியில் உள்ள வம்சங்களை எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்களித்தார். இதற்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்து கானான் தேசத்திற்கு சென்று, லோத் அவரிடமிருந்து பிரிந்த பிறகு கடவுள் ஆபிரகாமிடம், நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் உனக்கும் உன் சந்ததிக்கும் நித்திய காலமாக இருக்கும்படி கொடுத்தேன் என்றும், உன் சந்ததி பூமியின் தூளைப் போல திரளாக இருக்கும் என்று வாக்களித்தார். அதாவது, ஆபிரகாமை அழைத்த நேரத்தில் நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்று கூறியவர், ஆபிரகாம் கானான் தேசத்திற்குள் வந்த பிறகு உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த பூமி முழுவதையும் கொடுப்பேன் என்று வாக்களிக்கின்றார். மேலும் அவரை அழைத்த நேரத்தில் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று வாக்களித்தவர், கானான் தேசத்திற்குள் வந்த பிறகு உன் சந்ததியை பூமியின் தூளைப் போல திரளாக்குவேன் என்று வாக்களிக்கின்றார். இதன் பின்னர் சினையாரின் ராஜா மற்றும் அவனுடைய வகையறாக்களிடமிருந்து லோத்தை மீட்ட பிறகு கடவுள் ஆபிரகாமை திடப்படுத்தினார். அப்பொழுது ஆபிரகாம், எனக்கு பிள்ளை இல்லை, என்னுடைய வீட்டு விசாரணைக்காரனாகிய எலியேசர் என்னுடைய வாரிசாக இருக்கட்டும் என்று வேண்டுகின்றார். அதற்கு கடவுள், இவன் உன்னுடைய வாரிசல்ல, உனக்கும் உன்னுடைய மனைவியாகிய சாராளுக்கும் பிறப்பவனே உன்னுடைய வாரிசு என்று சொல்லி வானத்தை காட்டி, அதிலே காணப்படுகின்ற நட்சத்திரங்களைப் போல உன்னுடைய சந்ததி திரளாயிருக்கும் என்று வாக்களித்தார். மேலும் அவர், இந்த இடத்தை உனக்கு தரும்படியாக உன்னை ஊர் என்கிற இடத்திலிருந்து அழைத்து வந்தேன் என்று குறிப்பிடுகின்றார். அதற்கு ஆபிரகாம், நான் அதை பெற்றுக்கொள்வேன் என்பதை எதனால் நான் தெரிந்து கொள்வேன் என்று கேட்கின்றார். அதற்கு கடவுள், உன்னுடைய சந்ததியார் அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருப்பார்கள், அத்தேசத்தாரை சேவிப்பார்கள், இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன், பின்பு அவர்களை இந்த இடத்திற்கு கொண்டு வருவேன் என்று குறிப்பிடுகின்றார். மேலும், நீ மரணமடைய இருக்கின்றாய், 4ஆம் தலைமுறையில்தான் அவர்கள் இவ்விடத்திற்கு வருவார்கள் என்று குறிப்பிடுகின்றார். இதன் பின்னர் கடவுள் ஆபிரகாமோடே உடன்படிக்கையை ஏற்படுத்தி, எகிப்தின் நதி துவங்கி ஐப்ராத்து நதி மட்டும் உள்ள பகுதியை உன்னுடைய சந்ததிக்கு கொடுத்தேன் என்று குறிப்பிடுகின்றார். அதாவது, கானான் தேசத்தில் லோத் ஆபிரகாமை பிரிந்த பிறகு உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த பூமி முழுவதையும் கொடுப்பேன் என்றவர் லோத்தை சினையார் தேசத்தின் ராஜாவிடமிருந்து மீட்ட பின்னர், உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று வாக்களிக்கின்றார். மேலும், உன் சந்ததி பூமியின் தூளைப் போல திரளாக இருக்கும் என்றவர் லோத்தை மீட்ட பிறகு உனக்கும் சாராளுக்கும் பிறப்பவனே உன்னுடைய வாரிசு என்று குறிப்பிடுகின்றார். மேலும், அவருடைய சந்ததி திரளாய் இருப்பதை குறிக்கும் வண்ணமாக உன்னுடைய சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல இருக்கும் என்றும் குறிப்பிடுகின்றார். இதன் பிறகு ஆபிரகாம் 99 வயதான பொழுது, இனி உன் பேர் ஆபிராம் என்பதற்கு பதிலாக ஆபிரகாம் என்று கூறப்படும், ஏனென்றால் நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக போகின்றாய் என்று குறிப்பிடுகின்றார். மேலும், உன்னிடத்திலிருந்து ஜாதிகள் வருவார்கள், ராஜாக்கள் தோன்றுவார்கள், என்னுடைய உடன்படிக்கையை உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே இருக்கும் என்று வாக்களிக்கின்றார். மேலும், இப்பொழுது நீ பரதேசியாய் தங்கி வருகிற இந்த கானான் தேசத்தையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய காலமாக கொடுத்தேன் என்று வாக்களிக்கின்றார். மேலும், இந்த உடன்படிக்கைக்கு அடையாளமாக ஆண் பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் பண்ணும்படி குறிப்பிடுகின்றார். அடுத்ததாக சாராயை குறித்து, இனி அவளுடைய பெயர் சாராய் எனப்படாமல் சாராள் என்று அழைக்கப்படும், ஏனென்றால் அவளிடமிருந்து ஜாதிகள் வருவார்கள் என்று குறிப்பிடுகின்றார். மேலும், அவள் மூலமாக ஒரு குமாரன் வருவான், அவள் மூலமாக ஜாதிகளின் ராஜாக்களும் வருவார்கள் என்று குறிப்பிட்டு கடவுளுடைய உடன்படிக்கை ஈசாக்கின் இடத்திற்கும் அவனுடைய சந்ததியின் இடத்திற்கும் ஏற்படுத்துவேன் என்று வாக்களிக்கின்றார். மேலும், ஆபிரகாம் ஆகாரின் மூலமாக பெற்ற இஸ்மவேல் என்ற குமாரனுக்காக கலங்கிய பொழுது, நான் அவனையும்
பெரிய ஜாதியாக்குவேன். அவனிடத்திலிருந்து 12 பிரபுக்கள் வருவார்கள். ஆனாலும் என்னுடைய உடன்படிக்கை ஈசாக்கோடே தான் காணப்படும் என்று வாக்களிக்கின்றார். அதாவது லோத்தை மீட்ட பிறகு உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுத்தேன் என்று வாக்களித்தவர் ஆபிரகாம் 99 வயதான பொழுது உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் கானான் தேசம் முழுவதையும் தருவேன் என்று வாக்களிக்கின்றார். மேலும் உன் கற்ப பிறப்பாய் இருப்பவனே உன்னுடைய வாரிசு என்று கூறியவர் அவ்வாறு வாரிசாக இருப்பவர் ஈசாக் என்று குறிப்பிடுகின்றார். மேலும் உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் பூமியின் தூளைப் போல திரளாயிருக்கும் என்று கூறியவர் ஆபிராம் என்ற பெயரை ஆபிரகாம் என்று மாற்றி திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் என்று வாக்களிக்கின்றார். அதற்கேற்றவாறு ஆபிரகாம் ஆகார் மூலமாக இஸ்மவேலும் அவனுடைய சந்ததியும், ஆபிரகாம் சாராள் மூலமாக ஈசாக்கும் ஈசாக்கினுடைய சந்ததியும், ஆபிரகாம் கேத்துராள் மூலமாக ஒரு சந்ததியும் வந்தது. மேலும் சாராயை குறித்து சாராள் என்று பெயர் மாற்றி ஜாதிகளுக்கு தாய் என்று குறிப்பிடுகின்றார். அதன் மூலமாக ஈசாக்கும் ஈசாக்கின் மூலமாக திரளான ஜாதிகளும் வந்தார்கள். மேலும் இவர்களிலிருந்து ராஜாக்கள் வருவார்கள் என்று குறிப்பிடுகின்றார். மேலும் அவர்களுடன் ஏற்படுத்தும் உடன்படிக்கைக்கு அடையாளமாக விருத்த சேதனத்தை ஏற்படுத்தினார். இதன் பின்னர் ஆபிரகாம் சோதிக்கப்பட்டு அதிலே அவர் வெற்றி பெற்ற பொழுது அவரிடம் உன்னுடைய சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுகந்தரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று உறுதிப்பட வாக்களிக்கின்றார். அதாவது இதற்கு முன்னர் கூறியவாறே அவர் சோதனையில் வெற்றி பெற்ற பின்னரும் கூறிவிட்டு அதனோடே கூட உன்னுடைய சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுகந்தரித்துக் கொள்வார்கள் என்று வாக்களிக்கின்றார். அதாவது உன்னுடைய சந்ததியார் தங்களுடைய பகைவர்களை வெல்வார்கள் என்று குறிப்பிடுகின்றார். மேலும் 99வது வயதிலே பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று வாக்களித்தவர் சோதனைக்கு பிறகு உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று வாக்களிக்கின்றார். இதன் பின்னர் ஆபிரகாமினுடைய குமாரன் ஈசாக்குக்கு என்ன வாக்களித்தார் என்பதை பார்க்கலாம். அதன்படி ஈசாக்கு பெலிஸ்திய தேசத்திலே குடியிருந்த பொழுது கடவுள் அவரிடம், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் என்று வாக்களிக்கின்றார். மேலும் ஆபிரகாம் என்னுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியாயங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினாலே நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று வாக்களிக்கின்றார். அதாவது ஆபிரகாமுக்கு என்ன வாக்களித்தாரோ அதே வாக்கினை ஆபிரகாமின் நிமித்தம் ஈசாக்குக்கு அளிக்கின்றார். இதன் பின்னர் ஈசாக்கின் குமாரன் யாக்கோபுக்கு என்ன வாக்களித்தார் என்பதை பார்க்கலாம். அதன்படி யாக்கோபு தன்னுடைய சகோதரனுக்கு பயந்து ஆரானுக்கு செல்கின்ற வேளையிலே பெத்தேலிலே ராத்தங்குகின்றார். அங்கே கடவுள் அவனுக்கு தரிசனமாகி, நீ படுத்திருக்கிற இந்த தேசத்தை உனக்கு தருவேன் என்றும் உன்னுடைய சந்ததி பூமியினுடைய தூளைப் போல திரளாய் இருக்கும் என்றும் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று வாக்களிக்கின்றார். இதன் பின்னர் அவர் ஆரான் தேசத்தை சென்றடைகின்றார். மீண்டுமாக ஆரான் தேசத்திலிருந்து புறப்பட்டு பெத்தேலுக்கு வந்த பொழுது மீண்டுமாக கடவுள் அவனிடம், நீ பலுகி பெருகுவாய், உன்னிடத்திலிருந்து ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் வரும் என்றும் ராஜாக்களும் உன்னுடைய சந்ததியிலே வருவார்கள் என்றும் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன், உனக்கு பின் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று வாக்களிக்கின்றார். அதாவது ஈசாக்கிடம் உன்னுடைய சந்ததி திரளாக காணப்படும் என்று கூறியவர் யாக்கோபுடனும் அதேதான் கூறுகின்றார். ஆனால் கூடுதலாக உன்னுடைய சந்ததியிலிருந்து ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் வரும் என்றும் ராஜாக்களும் வருவார்கள் என்று வாக்களிக்கின்றார். மேலும் ஈசாக்கினிடம்
உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றவர் யாக்கோபிடம் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று குறிப்பிடுகின்றார். இதன் பின்னர் எகிப்து தேசத்தில் வைத்து யாக்கோபு தன்னுடைய குமாரர்களை ஆசீர்வதித்த பொழுது யோசேப்பினுடைய இளைய குமாரன் எப்ராயிமை குறித்து அவனுடைய சந்ததியார் திரளான ஜனங்கள் ஆவார்கள் என்று குறிப்பிடுகின்றார். பின்பு யாக்கோபு கடவுள் உங்களை கானான் தேசத்திற்கு திரும்பவும் போக பண்ணுவார் என்று அவர்களை திடப்படுத்துகின்றார். மேலும் யூதா கோத்திரத்தை குறித்து யூதா கோத்திரத்திலிருந்து ராஜாக்கள் வருவார்கள் என்று குறிப்பிடுகின்றார். அதாவது பெத்தேலில் வைத்து கடவுள் யாக்கோபிடம் உன்னிலிருந்து ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் வரும் என்று கூறியிருந்தார். இப்பொழுது யாக்கோபு எகிப்தில் வைத்து அந்த பற்பல ஜாதிகளின் கூட்டங்கள் என்பது எப்ராயிம் என்று ஆசீர்வதிக்கின்றார். மேலும் கடவுள் பெத்தேலில் வைத்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் என்று வாக்களித்தார். யாக்கோபு எகிப்தில் வைத்து யூதா கோத்திரத்திலிருந்து ராஜாக்கள் வருவார்கள் என்று ஆசீர்வதிக்கின்றார். இதன் பின்னர் எகிப்திலிருந்து விடுதலை பெற்று சீனாய் மலையடிவாரத்தில் வந்த இஸ்ரவேல் ஜனங்களிடம் கடவுள் நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என்னுடைய உடன்படிக்கையை கைக்கொண்டால் நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று கூறினார். அதற்கு அவர்கள் நாங்கள் கீழ்ப்படிந்து நடப்போம் என்று கூறினார்கள். உடனே மோசே பலியிடப்பட்ட காளையினுடைய இரத்தத்தை எடுத்து ஜனங்கள் மேல் தெளித்து கடவுள் உங்களோடு ஏற்படுத்துகின்ற உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்று குறிப்பிடுகின்றார். மேலும் ஆசாரிய ஊழியம் மற்றும் பிரதான ஆசாரியன் மற்றும் இவர்களுக்கு துணையாக இருப்பதற்கு லேவியரை ஏற்படுத்தி ஆசரிப்பு கூடாரத்தை ஏற்படுத்தும்படி செய்தார். அதாவது யாக்கோபின் வம்சத்தாராகிய இஸ்ரவேல் மக்களோடு மோசேயின் மூலமாக உடன்படிக்கையை ஏற்படுத்துகின்றார். இந்த ஜனங்களை ஆசாரிய ராஜ்யமாகவும் பரிசுத்த ஜாதியாகவும் தெரிந்து கொள்கின்றார். இவர்களுக்கு லேவியர்கள், ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியன் போன்றவர்களை ஏற்படுத்தி ஆசரிப்பு கூடாரத்திலே லேவி கோத்திர ஆசாரிய முறையை ஏற்படுத்துகின்றார். இதன் பின்னர் இந்த ஜனங்கள் ஏதோமை சுற்றி யோர்தானுக்கு இக்கரையிலே வந்து சேர்ந்த பொழுது மோசே இவர்களை குறித்து குறிப்பிடுகின்றார். உன் பிதாக்கள் 70 பேராய் எகிப்துக்கு போனார்கள். இப்பொழுதோ உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை திரட்சியிலே வானத்து நட்சத்திரங்களை போலாக்கினார் என்று குறிப்பிடுகின்றார். இவ்வாறு உன்னுடைய சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல இருக்கும் என்றது நிறைவேறியது. இதன் பின்னர் இவர்களுக்கு நியாயாதிபதிகளை ஏற்படுத்தினார். அதன் பின்னர் இவர்கள் தங்களுக்கு ராஜாக்கள் வேண்டும் என்ற பொழுது சவுலை ராஜாவாக ஏற்படுத்தினார். அதன் பின்னர் தாவீதை ராஜாவாக ஏற்படுத்தினார். அவருடைய நாட்களில் சுற்றிலும் இருந்த தங்கள் சத்துருக்களின் தேசங்களை வெல்லும்படி செய்தார். இவ்வாறு உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுகந்தரித்துக் கொள்வார்கள் என்று கூறியதை நிறைவேறும்படி செய்தார். மேலும் சத்துருக்கள் நீங்கி சுகமாய் தங்கியிருக்கும் காலத்திலே தான் கடவுளுக்கென்று ஆலயத்தை கட்டும்படி எண்ணம் கொள்கின்றார். ஆனால் கடவுளோ, நான் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவேன், அதாவது உனக்கு பின் உன் கற்பப்பரப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன் என்று குறிப்பிடுகின்றார். அவ்வாறு வருபவனே என்னுடைய நாமத்திற்கென்று ஆலயத்தை கட்டுவான், அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன் என்று அவனுக்கு வாக்களிக்கின்றார். மேலும் அவன் தவறு இழைத்தால் அவனை நான் தண்டிப்பேன், ஆனாலும் என்னுடைய கிருபையை நான் விலக்க மாட்டேன் என்றும், உன்னுடைய வீடும் உன்னுடைய ராஜ்யமும் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும் என்றும், உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்றும் வாக்களித்தார். இதன் பின்னர் சாலமோன் ராஜாவாகின்றார். அவருடைய நாட்களை குறித்து குறிப்பிடுகின்ற வேளையிலே நதி துவங்கி, அதாவது ஐப்ராத் நதி துவங்கி பெலிஸ்தியரின் தேசம் மட்டுக்கும் எகிப்தின் எல்லை வரைக்கும் இருக்கிற சகல ராஜ்யங்களையும் அவன் ஆண்டான் என்று வேதத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறு ஆபிரகாமிடம் எகிப்தின் நதி துவங்கி ஐப்ராத் நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ள இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்று கூறியது நிறைவேறியது. இதன் பின்னர்
சாலமோனுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் அவனுடைய ராஜ்யம் இரண்டாக பிரிந்தது. இஸ்ரேல், அதாவது எப்ராயிம் என்றும் யூதா ராஜ்யம் என்றும் பிரிந்தது. இவ்வாறு இஸ்ரவேல் ராஜ்யத்தை எப்ராயிம் என்றும் யூதா ராஜ்யத்தை யூதா ராஜ்யம் என்றும் குறிப்பிடுவதை அநேக தீர்க்கதரிசிகளினுடைய புஸ்தகங்களிலே நாம் பார்க்கலாம். இதன் மூலமாக யாக்கோபிடம் கூறியபடி ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும் என்று கூறியது நிறைவேறியது. அதாவது எகிப்தில் யாக்கோபு நிச்சயமாக நீங்கள் கானான் தேசத்திற்கு போவீர்கள் என்று குறிப்பிடுகின்றார். அதற்கேற்றபடி இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தை சுகந்தரித்து கொண்டு அதை தங்களுடைய நாடாக, அதாவது இஸ்ரேல் நாடாக மாற்றிக்கொள்கின்றார்கள். மேலும் ஆசரிப்பு கூடாரம் தேவாலயமாக மாற்றம் பெறுகின்றது. மேலும் எகிப்தில் யாக்கோபு இந்த ஜனங்களை ஆசீர்வதித்த பொழுது ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் என்று கூறியது இங்கே யூதாவும் பென்யமீனும் சேர்ந்தது யூதாவாகவும் மீதமுள்ள அனைத்து கோத்திரங்களையும் சேர்த்து எப்ராயிம் என்று அழைக்கப்படுவதையும் நாம் இங்கே கவனிக்கலாம். இதன் பின்னர் சாலமோனுடைய நாட்களுக்கு பிறகு இஸ்ரவேல் ராஜ்யம் இரண்டாக பிரிந்ததில் ராஜாக்கள் வந்தார்கள். இவ்வாறு உன்னுடைய சந்ததியிலே ராஜாக்கள் வருவார்கள் என்பது நிறைவேறியது. ஆனால் இரண்டு ராஜ்யங்களும் உண்மையான கடவுளை விட்டுவிட்டு மற்ற கடவுள்களை சேவித்தார்கள். அவருடைய கற்பனைகளின்படியும் நடக்கவில்லை. ஆகினால் தீர்க்கதரிசிகளை கொண்டு எச்சரித்தார். ஆனாலும் அவர்கள் செவி கொடுக்கவில்லை. பின்னர் இஸ்ரவேலை குறித்து கூறுகின்ற வேளையிலே, சீர்கெட்ட இஸ்ரவேல் விபச்சாரம் பண்ணின முகாந்தரங்களின் நிமித்தம் நான் அவளை தள்ளுதல் சீட்டை கொடுத்து அனுப்பிவிட்டேன் என்று குறிப்பிடுகின்றார். ஆனாலும் துரோகியான யூதா கள்ளத்தனமாகத்தான் என்னிடம் திரும்பினாலே அன்றி முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்பவில்லை என்று குறிப்பிடுகின்றார். இவ்வாறு இஸ்ரவேலை அசீரியாவுக்கு சிறையாக அனுப்பிவிட்டார். இதனை குறித்து கூறுகின்ற வேளையிலே, இஸ்ரவேல் புத்திரர் யெரொபெயாம் செய்த எல்லா பாவங்களிலும் நடந்து கர்த்தர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரர் எல்லாரையும் கொண்டு சொல்லியிருந்தபடி அவர்களை தமது சமூகத்தை விட்டு அகற்றும் வரைக்கும் அவைகளை விட்டு விலகாதிருந்தார்கள். இப்படியே இஸ்ரவேலர் தங்கள் தேசத்தினின்று அசீரியாவுக்கு கொண்டு போகப்பட்டார்கள். இதன் பின்னர் மீதமிருந்தது யூதா தேசம். இவர்களை சுற்றிலும் புறஜாதிகள் காணப்பட்டார்கள். மற்ற ஜனங்கள் இவர்களை பார்த்து கடவுளிடம் திரும்புவார்கள் என்று எதிர்பார்த்தார். ஆனால் இவர்களோ அவரை விட்டுவிட்டு இவர்களை சுற்றிலும் இருந்த ஜனங்களை விட அதிகப்படியான பாவங்களை செய்தார்கள் என்று குறிப்பிடுகின்றார். ஆகையினால் நான் உன்னில் நீதியை செலுத்தி உன்னில் மீதியாய் இருப்பவர்களை எல்லாம் சகல திசைகளிலும் சிதறி போக பண்ணுவேன் என்று கூறி இந்த ஜனங்களையும் பாபிலோனுக்கு சிறையாக அனுப்பினார். தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை கவனித்தோமானால் அதிலே ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றார். ஒரு ஸ்திரீ ஒரு மனிதனுக்கு மனைவியாக மாறிய பின்னர் அவன் அவளிடத்தில் லட்சியான காரியத்தை கண்டானாகில் அவன் அவளுக்கு தள்ளுதல் சீட்டை எழுதி அவள் கையில் கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிடலாம். அதன் பின்னர் அவள் வேறொருவனுக்கு மனைவியாகலாம். ஆனால் அந்த இரண்டாம் புருஷனும் அவளை வெறுத்து தள்ளுதல் சீட்டை கொடுத்தாலோ அல்லது இரண்டாம் புருஷன் மரணமடைந்தாலோ அவள் தீட்டுப்பட்டபடினால் அவளை தள்ளிவிட்ட அவளுடைய முந்தின புருஷனிடத்தில் அவள் மனைவியாக சேரக்கூடாது. இது அவருக்கு அருவருப்பாக காணப்படுகின்றது. அப்படியென்றால் நியாயப்பிரமாணத்தின்படி தள்ளுதலின் சீட்டை எழுதி கொடுத்து அனுப்பப்பட்ட 10 கோத்திரத்தாரை, அதாவது எப்ராயிமை மீண்டுமாக சேர்த்து கொள்ள முடியுமா என்றால் கூடாது. மேலும் மீதமிருந்த 2 கோத்திரமும், அதாவது யூதா கோத்திரத்தாரும் நாடு கடத்தப்பட்டனர். அப்படியானால் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று கூறியது தோல்வியடைந்ததா? அப்படியானால் கடவுளுடைய வாக்குறுதிகள் நிறைவேற தவறிவிட்டதா? இதற்கான பதிலை அடுத்த பாகத்திலே நாம் பார்க்கலாம்.